வில்லியனூர் அருகே வீடு கட்டும் பணியில் ஈடுபட்ட கொத்தனார் மின்சாரம் தாக்கி சிகிச்சைக்கு பலனின்றி இறந்த சம்பவத்தை கண்டித்து 10 கண்ணு சதுக்கத்தில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வில்லியனூர் அடுத்த தொண்டமானத்தம் கிராமத்தை சார்ந்தவர் சீனிவாசன், வயது 57, கொத்தனார். கடந்த 22ஆம் தேதி அதே பகுதியை சார்ந்த சக்திவேல், வயது 62 என்பவர் புதிதாக கட்டி வரும் வீட்டு வேலைக்காக ஸ்ரீனிவாசனை அழைத்து சென்றார். புதிய வீட்டின் எதிரே HD மின்கம்பி சென்றுள்ளது. ஸ்ரீனிவாசன் இரும்பு கம்பியை தூக்கிய போது மின்கம்பிகள் உரசியதில் அவர் மீது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டார். காயமடைந்த அவர் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சைக்கு பலனின்றி ஸ்ரீனிவாசன் இறந்தார். விபத்து குறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. ஸ்ரீனிவாசனின் உடலை புதுச்சேரிக்கு கொண்டு வருவதற்கு போலீசாரின் உதவியை நாடினர். இந்நிலையில் ஆத்திரமடைந்த ஸ்ரீனிவாசனின் உறவினர்கள் 10 கண்ணு சதுக்கம் பகுதியில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்கள் வழக்கில் மெத்தனம் காட்டிய சப் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும், உயிரிழப்பிற்கு காரணமான சக்திவேல் மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இறந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அவர்களிடம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் பேச்சுவார்த்தை நடத்தி சக்திவேல் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் இழப்பீடு கிடைக்க பரிந்துரை செய்வதாகவும் உறுதியளித்தார். அதனை ஏற்ற மறியலை கைவிட்டனர். இதனால் 10 கண்ணு சதுக்கத்தில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. புதுச்சேரியில் 2 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 14 லட்சம் இழந்துள்ளனர். நயினார் மண்டபத்தை சார்ந்தவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலைக்காக ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் ட்ரேடிங் மார்க்கெட்டில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 13,92,000 முதலீடு செய்தார். பின் அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரியவந்தது. லாஸ்பேட்டையை சார்ந்தவரை மொபைல் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து பேசுவதாக அறிமுகப்படுத்திக் கொண்டு குறைந்த வட்டியில் ரூபாய் 20 லட்சம் லோன் பெற்று தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி லோன் பெற விண்ணப்பித்த போது செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதனையடுத்து மர்ம நபருக்கு ரூபாய் 3,500 செலுத்திய பின்பு மீண்டும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதேபோல 2 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 13,95,500 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே கஞ்சாவிற்கு முயன்ற 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது காட்டேரிக்குப்பம் சுடுகாடு அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் போலீசாரை கண்டதும் தப்பி செல்ல முயன்றனர். உடனடியாக போலீசார் 2 பேரையும் பிடித்து சோதனை செய்தபோது கஞ்சா மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் காட்டேரிக்குப்பம் பகுதியை சார்ந்த பாஸ், வயது 21, துத்திப்பேட்டையை சார்ந்த புளோமின்தாஸ், வயது 25 என்பதும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வாங்கி வந்ததாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து போலீசார் அவர்களிடமிருந்து 95 கிராம் கஞ்சா, இருசக்கர வாகனம் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட 2 பேர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் விதிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற 5 தனியார் படகுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலோர காவல்படை போலீசார் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக பாண்டி, மெரினா கடற்கரைகள் கடலோர காவல்படை போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 2 படகுகள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமான பயணிகளை ஏற்றி சென்றதும் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து இந்த 2 படகுகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சுற்றுலாத்துறைக்கு கடலோர காவல்படை போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நரம்பை, பெரிய காலாப்பட்டு மற்றும் நலவாடு பகுதிகளிலும் விதிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை சவாரிக்கு அழைத்து சென்ற 3 படகுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீன்வளத்துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சமரசமும் செய்யப்பட மாட்டாது என்றும் விதிமுறைகளை மீறும் படகு இயக்குநர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பிஎஸ்சி நர்சிங் நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் ஜூன் 3ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி செவிலியர் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வுக்கு இணைய வழியில் விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. வரும் 3ஆம் தேதி மாலை வரை இதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் பிறகு நீடிப்பு வழங்கப்பட மாட்டாது. மாணவர்கள் சென்டாக் புதுச்சேரி இணையதளத்தை பார்வையிட்டு விண்ணப்பிக்கலாம் என்று சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வரும் ஜூன் 1 துவங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சுய கணக்கெடுப்பு கடந்த 17ஆம் தேதி துவங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கணக்கெடுப்பில் பொதுமக்கள் தங்கள் குடும்ப விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்து நிறைவு செய்த பின் கிடைக்கும் தகவல்களை கணக்கெடுப்பாளர்கள் வீடுதோறும் வரும்போது வழங்கினால் தகவல்களை எளிதாக பெற முடியும். இந்த கணக்கெடுப்பு குறித்து விழிப்புணர்வு கலெக்டர் குலோத்துங்கன் நேற்று முன்தினம் தொடங்கி வைத்தார். இதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள் பங்கேற்றனர். இது பற்றி சந்தேகம் இருந்தால் பொதுமக்கள் 1855 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை ஊழியர்கள் வரும் 1ஆம் தேதி வீடு வீடாக சென்று துவங்க உள்ளனர். இப்பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. எனவே மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ரூபாய் 1975 கோடிகள் இரு புதிய சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சிறப்பு பொருளாதார மண்டல வாரியம் புதுச்சேரியில் 2 புதிய சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. இந்த திட்டங்களில் உழவர்கரை நகராட்சியின் மூலமாக தட்டாஞ்சாவடியில் அமைக்கப்படும் ITES சிறப்பு பொருளாதார மண்டலம் இந்தியாவில் ஒரு நகராட்சி அமைப்பால் உருவாக்கப்படும் முதல் திட்டமாகும். மற்றொன்று வில்லியனூர் வட்டத்தில் உள்ள கரசூரில் புதுச்சேரி தொழில் மேம்பாடு மற்றும் முதலீட்டுக் கழகத்தால் அமைக்கப்படும் பல்நோக்கு சிறப்பு பொருளாதார மண்டலமாகும். இதில் தட்டாஞ்சாவடியில் அமையும் சிறப்பு பொருளாதார மண்டபம் 8.6 ஹெக்டரில் ரூபாய் 725 கோடி முதலீடு செய்யப்படும். இதன் மூலமாக 3500 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் IDES துறைகளில் பணி கிடைக்கும். கரசூரில் அமையும் சிறப்பு பொருளாதார மண்டலம் 86.2 ஹெக்டரில் அமையும். இங்கு ரூபாய் 1250 கோடிகள் முதலீடு செய்யப்படும். 5000 பேருக்கு வேலை கிடைக்கும். பல்வேறு துறை சார்ந்த பணிகள் இங்கு செயல்படும். இரு சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் ரூபாய் 1975 கோடி முதலீடு செய்யப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியுடன் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குநர் ஜெனரல் சுதாகர், கூடுதல் இயக்குநர் அரவிந்தன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். முதல்வர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து அதிகாரிகள் புதுச்சேரியின் தற்போதைய போதைப்பொருள் நிலவரங்கள் குறித்து பேசினர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தொடர்பாக முக்கிய ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றன. குறிப்பாக மாநில போதைப்பொருள் ஒருங்கிணைப்பு மைய அமைப்பின் கூட்டத்தினை முதல்வர் ரங்கசாமி தலைமையில் கூட்டுவது குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநிலத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க பல்வேறு அரசு துறைகள் ஒருங்கிணைந்து கடுமையாக தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முதற்கட்ட நகர்வாக இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. விரைவில் முதல்வர் தலைமையில் அதிகாரப்பூர்வ கூட்டம் கூட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது அரசு உயரதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர். காரைக்காலுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் பங்கு கிடைக்க உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சராக பொறுப்பேற்ற NR காங்கிரஸை சார்ந்த மல்லாடி கிருஷ்ணராவை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அறை இருக்கைகள் முதல்வர் ரங்கசாமி அமர வைத்தார். அவரது அறையிலிருந்து சாமி படங்களுக்கு தீபம் காட்டி முதல்வர் பூஜை செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் இலாக்கா ஒதுக்காததால் பணிகள் முடங்கியுள்ளதாக கேட்கிறீர்கள். அரசு பணிகள் ஏதும் முடக்கப்படவில்லை. அனைத்து பணிகளும் நடக்கிறது. தினமும் 20 கோப்புகளில் கையெழுத்திட்டு அனுப்புகிறேன். அடுத்த வாரத்தில் அமைச்சர்கள் நியமனம் இருக்கலாம். விரைவில் பேரவைத் தலைவர் யார் என்பது தெரியும். பேரவைத் தலைவர் தேர்தல், அமைச்சரவை விரிவாக்கம் ஆகியவை உங்களிடம் சொல்லிவிட்டு தான் செய்வேன். நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக கேட்பதால் தான் இந்த தாமதம் என கேட்கிறீர்கள். அதுபோல ஏதுமில்லை. பிரெஞ்சு மொழி பள்ளிகளில் நீடிக்க மத்திய அரசை கேட்டுள்ளேன். மீண்டும் வலியுறுத்துவேன். மேகத்தட்டு அணை விவகாரம் தொடர்பாக கேட்கிறீர்கள். காரைக்காலுக்கு உரிய காவிரி நீர் கிடைக்க எப்பொழுதும் புதுச்சேரி அரசு வலியுறுத்தும். காவிரி நீரை கேட்டு பெறுவோம். தமிழக அரசிடமும் கேட்போம். அவர்களும் தருவார்கள். நமக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் உரிய பங்கு கிடைக்க நடவடிக்கை எடுப்போம் என்றார்.
தமிழக நிதி நிலைமை குறித்து இன்னும் 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜூனியர் கூடைப்பந்து இறுதிப் போட்டிகள் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மரிய வில்சன், தமிழக முதலமைச்சர் விஜயின் அறிவுறுத்தலின்படி மாநில நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் 2 வாரங்களில் இந்த வெள்ளை அறிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். அதனைத் தொடர்ந்து திருத்திய பட்ஜெட்டும் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் குறித்து கேட்டபோது, மாநிலத்தின் உண்மையான நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னரே இத்திட்டம் குறித்து முதலமைச்சர் முக்கிய முடிவை அறிவிப்பார் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் குறிப்பிட்டார். முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் விதவையர் வாரிசுகளுக்கு 2025-26 ஆண்டிற்கான கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதுகுறித்து முன்னாள் ராணுவ வீரர்கள் நலத்துறை இயக்குநர் கிரண் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மறுவேலை வாய்ப்பு பெற்றிடாத மற்றும் வருமானம் வரி செலுத்துவோர் பட்டியலில் இடம் பெறாதோருமான முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவியரின் வாரிசுகளுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பிற்கான கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதுச்சேரி முப்படை நலத்துறை அலுவலகத்தில் வரும் 5ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை வழங்கப்பட உள்ளது. தகுதி உள்ளவர்கள் தங்களின் அடையாள அட்டையுடன் நேரில் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை ஒரிஜினல் பள்ளி கட்டண ரசீதுகளுடன் முப்படை நலத்துறைகள் ஜூலை 20ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாளாகும். மேலும் காரைக்கால் பகுதியை சார்ந்தவர்கள் கலெக்டர் அலுவலகத்திலும், மாகி ஏனாம் பகுதியை சார்ந்தவர்கள் அந்தந்த மண்டல நிர்வாக அலுவலகத்திலும் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சேலைமேட்டில் ரூபாய் 11.1 லட்சம் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தொடங்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சேலைமேடு, சமத்துவோரம் பகுதிகள் ரூபாய் 11.1 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், இளைநிலை பொறியாளர் சேகர், உதவி பொறியாளர் பாலமுருகன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்க தேடுதல் குழுவினை நியமிக்க வேண்டும் என்று மக்கள் முன்னேற்றக் கழகம் நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் விவகாரத்தில் மரபுகள் மீறப்பட்டு வருகிறது. பிரதிநிதித்துவம் அல்லாத அல்லது குறைவாக உள்ள சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு போதிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சட்டசபை பணிகளில் பயனுள்ள பங்களிப்பு செய்யக்கூடிய சிறந்த நிபுணர்கள் மற்றும் துறைக்கல்வி வல்லுநர்களை சேர்த்தல் வேண்டும். நியமன செயல்முறையை முழுமையாக அரசியல் சார்பற்றதாகவும் வெளிப்படை தன்மையாகவும் மாற்ற வேண்டும். அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களுக்கோ அல்லது கட்சி மாறியவர்களுக்கோ பதவி வழங்கும் கருவியாக நியமன முறை பயன்படுத்தக்கூடாது. 3 பேரை தேர்ந்தெடுக்க ஒரு தேர்தல் குழு அல்லது தேர்வுக்குழு நியமிக்கப்பட்டு புதுச்சேரி மக்களிடமிருந்து விண்ணப்ப மனுக்கள் பெறப்பட்டு அவற்றிலிருந்து 3 பேரை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10-12ஆம் வகுப்புகளில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. புதுச்சேரியில் 10-12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் 971 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. இவர்களுக்கான துணைத் தேர்வுகள் நடத்தப்பட உள்ளது. இதில் தேர்ச்சி பெறும் வகையில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்களுக்கு கல்வித்துறை இயக்குநர் மோகன்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். துணைத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு நாள்தோறும் சிறப்பு வகுப்புகளை நடத்த வேண்டும். கால அட்டவணை தயாரித்து பயிற்சி திருப்புதல் தேர்வு நடத்த வேண்டும். மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வருகை பதிவேடு கையாள வேண்டும். அனைத்து மாணவர்களும் தேர்வில் வெற்றி பெற தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல்களை கல்வித்துறை இயக்குநர் பிறப்பித்துள்ளார். வில்லியனூர் பொதுப்பணித்துறை பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கான பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது.
நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் சக ஊழியர்கள் கலந்து கொண்டு பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய திருபுவனை குடிநீர் பிரிவு மெக்கானிக் சரவணன், கூடப்பாக்கம் குடிநீர் பிரிவு மெக்கானிக் வேணு, கோபாலன்கடை குடிநீர் பிரிவு MTS சண்முக சுந்தரம் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவின் முக்கிய அம்சங்களாக நீண்டகால சேவைக்காக பணி நிறைவு பெற்ற ஊழியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் பணிகள் சிறப்பாக செயல்பட்டதற்காக பாராட்டப்பட்டனர். நிகழ்ச்சிக்கு உதவி பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். மேலும் பணி நிறைவு பாராட்டு விழாவில் போர்மேன் ரூபகன், இன்சார்ஜ் ஆப்ரஹாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீனு மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். மேலும் ஊழியர்களின் நீண்ட சேவை கால நினைவுகளை பகிர்ந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோத்சவ திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோத்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோத்சவ பெருவிழா 16ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்ரீ வீரமா காளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை அங்கியுடன் கூடிய சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போதைக்கு அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு மகாலட்சுமியாக நினைத்து விளக்கு பூஜை செய்தனர். மலர்கள் மற்றும் குங்குமத்தால் பூஜை செய்தனர். பூஜையின் இறுதியில் குத்துவிளக்கு மகா தீபாரதனையும் ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீமிதித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய விழாவானது தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு நாளும் மின் அலங்காரத்துடன் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்று வந்தது. மேலும் கடந்த 24ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் 28ஆம் தேதி முத்து பல்லக்கு, குதிரை வாகனம், கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர். முன்னதாக நேற்று சுவாமி சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காட்டிரிக்குப்பம் திரௌபதியம்மன் ஆலய கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி அடுத்த காட்டிரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய தீமிதி திருவிழா நேற்று வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கடந்த 19ஆம் தேதியன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. மேலும் சுவாமி மின் அலங்காரத்துடன் ஒவ்வொரு நாளும் இரவு வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று கூழ் வார்த்தல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நேற்று வெள்ளிக்கிழமை திரௌபதி அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் இரவு தீமிதி திருவிழாவும் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது. மேலும் வான வேடிக்கையுடன் திரௌபதி அம்மன் அர்ஜுனன் கிருஷ்ணசுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காட்டிரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேமனவேலி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலாபிஷேகம் நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரதோஷ விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் கோபூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது.